ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விஜய் சிஎம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து முதலமைச்சராக ஆவதற்கு முன்பாக இருந்தே பார்க்கும்பொழுது அவருடைய மனைவி சங்கீதாவை விவாகரத்து செய்ய போகிறதாக கசிந்த தகவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியை வந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விவாகரத்து ரெண்டு பேருமே செய்ய முடிவு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை த்ரிஷா மீது அவருக்கு வந்து காதல் இருக்கிறதாகவும் அவர் வந்து மறுபடியும் இரண்டாவது முறையாக த்ரிஷாவை திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் நிறைய வதந்திகளும் பேச்சுக்களும் வந்து அடிபட்டிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தற்போது பார்க்கும் பொழுது சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது வந்து தற்போது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பூதாகரமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் செய்யும் பொழுது கூட பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கட்சியினர் வந்து செய்திருந்தாங்க. அவருடைய குடும்ப விவகாரத்தை வந்து நிறைய விஷயத்தில் வந்து பேசி அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருந்தாங்க. அவருடைய குடும்ப விவகாரத்தை வச்சு நிறைய அரசியல் பண்ணியிருந்தாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கோபத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் வந்து ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கடந்து வந்து தான் இப்போ தற்போது வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அவர் பதவி வகித்து வந்துட்டு இருக்காரு. அவர் வகித்து ஒரு மாத காலமும் வந்து சிறப்பாகவே ஆட்சி அமைக்கிறார் அப்படின்ற கருத்துக்களும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய விவாகரத்து வழக்கு விஷயமா பார்க்கும் பொழுது மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து கோர்ட்டுக்கு போவாரா, இல்லை என்ன மாதிரியான முடிவுகளை தன்னுடைய குடும்பத்தில் வந்து குடும்பம் ரீதியாக அவர் வந்து எடுக்க போகிறாரு, அவர் வந்து சங்கீதா அவர்கள் கூட தன்னுடைய மனைவி சங்கீதா கூட வந்து செய்யணும் அப்படின்னு பல தரப்பினரும் வந்து அப்படின்னு சொன்னால் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி குடும்பத்தினர் மத்தியிலையும் சரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. செய்யணும், நீங்கள் சங்கீதா அக்கா கூட தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விவாதங்கள், பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து நடிகராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு விளக்கமும் வந்து இது வரைக்கும் அளித்ததில்லை. ஆனால் நிறைய மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவும் நடிகர் விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாக இருக்கக்கூடிய சில விசேஷங்களில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியலே வந்து அந்த விஷயத்தை வச்சு நடந்தது. ஒரு திருமண விழாவில் வந்து முதலமைச்சர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் வந்து ஒன்றாக செஞ்சிருந்த விவகாரம் கூட வந்தது. இதன் காரணமாக இருவரும் திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து அப்பொழுது கசிந்திருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் வந்து அப்படியே அரசல் புரசலாக விவகாரம் வந்து அவ்வப்போது தலை தூக்கி அவ்வப்போது தணிந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஏற்படுத்தி அதில் எல்லாமே கடந்து வந்திருந்த நடிகர் விஜய் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. தற்போது பார்க்கும் பொழுது அவருடைய விவகாரத்து வழக்கு தற்போது வந்து கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து வரவிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் வந்து இருவரும் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக வந்து பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருதுங்க. இதில் இருதரப்புமே நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இருவரும் அவரவரின் வழக்கறிஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராவாங்க அப்படின்னு தெரியுது. கடந்த பிப்ரவரி மாதம் சங்கீதா தொடர்ந்த இந்த விவாகரத்து மனு மீதான முந்தைய விசாரணையின் போது இருவருமே நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி ஜூன் 15 அன்று
நடக்கக்கூடிய விசாரணையில் முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இரு தரப்புமே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பதிலாக இரு தரப்பினரும் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக காணொளி வாயிலாக ஆஜராவார்கள் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த விவகாரத்து மனுவில் முதல்வர் விஜய் மீது மிக கடுமையான மற்றும் உணர்வுபூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டில் விஜய் ஒரு பிரபல திரைப்பட நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவுல இருந்ததை தான் கண்டுபிடித்ததாக சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த உறவை கைவிடுவதாக விஜய் தனக்கு உறுதியளித்த போதிலும் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இன்றி அவர் தொடர்ந்து அந்த நடிகையுடன் பழகி வந்ததாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. விஜய் தனது குடும்பம் மற்றும் சமூக வட்டாரங்களில் இருந்து தன்னை முற்றிலும் ஒதுக்கி வைத்ததாகவும் அதே நேரம் அந்த நடிகையுடன் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றதாகவும் சங்கீதா தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான போது அவை தனக்கும் தனது பிள்ளைகளான ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா ஆகியோருக்கும் கடுமையான அவமானத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியதாக வேதனை தெரிவித்திருந்தாங்க. தனக்கு வழங்கப்பட்டு வந்த இந்த வசதிகளை விஜய் திடீரென பறித்து கொண்டதாகவும் தனது சுதந்திரமான நடமாட்டத்திற்கு பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் சங்கீதா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் எங்கள் திருமணம் தற்போது வெறும் காகிதத்தில் மட்டுமே பெயரளவில் நீடிக்கிறது. இந்த உறவை மீண்டும் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரிந்து விட்டதால் எனக்கு விவாகரத்து மற்றும் நிரந்தர ஜீவன் அம்சம் வழங்க வேண்டும் என சங்கீதா தனது மனுவில் கோரியிருந்தாங்க. தற்போதைய சூழல்ல பாதுகாப்பு மற்றும் பிற நடைமுறை காரணங்களால் இருதரப்பும் காணொளி மூலமாகவே ஆஜராக நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வந்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா அண்மையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது புதிய நீதிபதியாக சுஜாதா பொறுப்பேற்று இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. இருதரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே ஜீவன் அம்சம் மற்றும் சொத்து பகிர்வுகள் குறித்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படும் சூழல்ல ஜூன் 15 அன்று நீதிமன்றம் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த எதிர்பார்ப்பு தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் வேகமாக நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ பார்க்கும் பொழுது விஜயுடன் மீண்டும் சேர்ந்து வாழ சங்கீதா விருப்பம் தெரிவித்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா தொடர்பான குடும்ப விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதாக கூறப்படும் வழக்கு ஜூன் 15 அன்று விசாரணைக்கு வர இருக்கிறதாக தகவல் வெளியாகிய நிலையில் இருவரும் மீண்டும் இணைந்து வாழ்வது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களையும் சில ஊடகங்களையும் பரவி வருது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் சமீபத்திய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதற்கிடையில் அவரது குடும்ப வாழ்க்கை தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. சில ஊடகங்களில் வெளியான தகவலின்படி விஜய் மற்றும் சங்கீதா மீண்டும் ஒன்றாக வாழ்வது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் குடும்ப காரணங்களுக்காக திருமண உறவை தொடர்வது தொடர்பாக மறுபரிசீலனை நடைபெறுவதாகவும் கூறப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் விஜயின் தாய் ஷோபா இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. எனினும் இந்த தகவல் குறித்த விஜய் அல்லது சங்கீதா தரப்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியிடல. அதனால் சமூக வலைதளங்கள் மற்றும் சில ஊடகங்கள்ல பரவி வரக்கூடிய தகவல்களை அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக கருத முடியாது. இந்த நிலையில தான் ஜூன் 15ஆம் தேதி நடைபெற இருக்க நீதிமன்ற விசாரணை அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் இருதரப்பினரும் எவ்வாறு முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்த எதிர்பார்ப்பு நிலவுது. அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் வரை பரவி வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே பார்க்கப்படுது.